ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர், இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர், கிறிஸ்து கலிலேயாவிலிருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலுமிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள். ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. தீர்க்கதரிசியானவர் கிறிஸ்து. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர், இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர், கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார். இயேசு கிறிஸ்துவின் உரையாடலை கேட்டு ஜனங்களுக்குள் பிரிவினை உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ சமாதானம் பண்ணுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் அவருடைய உபதேசத்தை கேட்ட ஜனங்களுக்கு உள்ளேயோ பிரிவினை உண்டாயிற்று. ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு ஆதரவாகவும் வேறு சிலர் அதற்கு விரோதமாகவும் ஒன்று கூடுகிறார்கள். ஜனங்களுக்குள் பிரிவினை உண்டானதற்கு சுவிசேஷம் காரணமல்ல. சுவிசேஷத்தில் தவறு ஒன்றுமில்லை. சரீரத்தில் வியாதி ஏற்படும் போது மருந்து சாப்பிடுகிறோம். சில சமயங்களில் வியாதி குணமடைவதற்கு முன்பாக சரீரத்தில் ஒரு சில விளைவுகள் உண்டாகும். இவையெல்லாம் உண்டானால்தான் வியாதி குணமாகும். அதுபோலத்தான் சுவிசேஷமும் ஜனங்கள் மத்தியில் எங்கு கிரியை நடப்பிக்கிறது. இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டு ஜனங்களுக்குள் பிரிவினை உண்டாயிற்று. குழப்பம் உண்டானால்தான் தெளிவு பிறக்கும். ஜனங்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு அவரை தீர்க்கதரிசி என்று கூறுகிறார்கள். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று இவர்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. அவரை குறித்து எண்ண வேண்டிய பிரகாரமாக எண்ணாமல் சற்று குறைவாகவே எண்ணுகிறார்கள். மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்று கூறுகிறார்கள். தீர்க்கதரிசியானவர் மேசியாவின் வருகையை முன்னறிவிக்கிறவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மேசியாவாக இருக்கிறார். ஆகையினால் இயேசுவை தீர்க்கதரிசி என்று கூறுவது தவறு. இயேசுவின் வசனத்தை கேட்ட வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்று கூறுகிறார்கள். இயேசுவை மேசியா என்று அங்கீகரிக்கிறார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று கூறியவர்கள் அவருடைய சீஷர்கள் ஆனார்களா என்பது தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து சிலருக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கலாம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது சிறிது காலம் விசுவாசம் வைப்பார்கள். ஆனால் விரைவில் இவர்கள் விசுவாசம் மறைந்து போகும். இக்காலத்தில் கூட ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நல்ல வார்த்தையினால் புகழ்ந்து பேசுகிறார்கள். பேசுவது மட்டும்தான். இப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலேயே போய்விடுவார்கள். ஜனங்களுக்குள் பிரிவினை. இயேசு கிறிஸ்துவை குறித்து சிலர் இவர் கிறிஸ்து என்று கூறியவுடன் வேறு சிலர் அவரை குறித்து தர்க்கம் பண்ணுகிறார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று கூறுவது சரியான சத்தியம். இது உண்மையுள்ள வார்த்தை. ஆனால் இந்த சத்தியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியாவை குறித்து உடனே விவாதம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் இருந்து வந்திருப்பதாக நினைக்கிறார்கள். மேசியா கலிலேயாவில் இருந்து வரமாட்டார் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. மேசியாவை குறித்து இவர்களுக்கு இது மாத்திரமே தெரிந்திருக்கிறது. கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரில் இருந்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லுவதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு மெய்யாகவே வேத வாக்கியத்தில் நல்ல அறிவு இருக்கிறது. யூத மார்க்கத்தை சேர்ந்த சாதாரண ஜனங்கள் கூட தங்களுடைய முன்னோர்களின் பாரம்பரியத்தினால் வேத வாக்கியத்தை நல்ல முறையில் அறிந்து வைத்திருக்கிறார்கள். வேத பாரகர்கள் இவர்களுக்கு வேத வாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தேவனை பற்றி தவறான உபதேசத்தை கூறுபவர்கள் கூட வேத வாக்கியத்தை உடனடியாக மேற்கோள் காட்டுவார்கள். சத்தியத்தை புரட்டுகிறவர்களாகவே இவர்கள் வேத வாக்கியத்தை படிக்கிறார்கள். தங்களுக்கு தெரிந்த வேத அறிவை கொண்டு இவர்கள் தங்களையும் குழப்புவார்கள், மற்றவர்களையும் குழப்பி விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் சத்திய உபதேசத்தில் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார் என்று கூறி இயேசு கிறிஸ்து கலிலேயா தேசத்தவர் என்பதை உறுதி பண்ணுகிறார்கள். இதன் பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசாரித்து பார்த்திருப்பார்கள்.
அவர் தாவீதின் குமாரன் என்றும் பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர் என்றும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் வந்திருக்கிறவர், பெத்லகேம் ஊரில் பிறந்திருக்கிறவர். வேதவாக்கியம் சொல்லுகிறபடியே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் சந்ததியும் இருந்தாலும் அவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள மனதாயில்லை. ஒருவனும் அவர் மேல் கைபோடவில்லை. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாய் இருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கைபோடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு ஜனங்களுக்குள் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் சிலர் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க மனதாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் கிருபை நிறைந்தது, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த ஜனங்களோ அவருடைய வசனத்தை கேட்டு அவர் மீது கோபமாக இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க மனதாய் இருக்கிறார்கள், ஆயினும் ஒருவனும் அவர் மேல் கைபோடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மீது யாராலும் கைபோட முடியாது, ஏனெனில் அவருடைய வேளை இன்னும் வரவில்லை. கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் இப்படித்தான் காரணமில்லாமல் அவரை பகைக்கிறார்கள். ஆனாலும் தங்களுடைய பகையை அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை.